என்ன பேசுறது? என் சொற்கள் இதோ இந்த சில மணித்துளிகளில் உங்கள் மனதிலே மந்திரமாக பதிய வேண்டுமே என்கின்ற மிகப்பெரிய பொறுப்போடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். சில சொற்கள் இருக்கு, அந்த சொற்கள் நமக்கு புரியறதே இல்லை, கடைசி வரைக்கும் புரியறது இல்லை. அதனால் தான் ஓஷோ சொல்லுவார், சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, நீ புரிந்து கொண்டதற்கும் நான் சொன்ன சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது என்று சொல்லுவோம். நீங்கள் புரிந்து கொண்ட பொருளுக்கும் என் சொல்லுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது என்பார் ஓஷோ. ஆனால் நான் என்ன நினைத்து சொற்களை சொல்லுகின்றேனோ அந்த சொல் உங்கள் மனதிலே நான் என்ன பொருளோடு சொல்ல விழைகிறேனோ அந்த பொருளின் தாக்கத்தை தர வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன், நீங்க எல்லாம் நம்புவீங்களா? இதுல என்ன, நான் இத்தனை பேர் வேற ரெக்கார்ட் பண்றாங்க. நீங்க நிஜமா சொல்றேன், பச்சை பிள்ளை மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். நான் குழந்தைகள் போய் சொல்லாது தானே சொல்லுங்கிறீங்களா? ரொம்ப மனசுல குழந்தைத்தனமா ஒரு குழந்தை மனசோட ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப கொடுக்க போறேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு, சத்தியமா நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? படுத்த உடனே தூங்கிடுவேன். எனக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும், மருந்து சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. படுத்தா தூங்கிடுவேன். 7 மணி நேரம் இப்போ படுத்தாலும் தூங்கிடுவேன். நல்ல பிள்ளை தானே, மனசில் எந்த பாரமோ எதுவுமே இல்லை, தூங்கிடுவேன். இந்த நல்ல பிள்ளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு அனுபவம். நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். போன மாதம் 28ஆம் தேதி தான் வந்தேன். 15 நாள் அங்கே இருந்தேன். நிறைய மாகாணங்களுக்கு சுற்றி திரிஞ்ச, கலிஃபோர்னியாவிலேருந்து நியூ ஜெர்சி வரைக்குமான சுற்று, பெரிய பயணம். இந்த ஜெட்லாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது வந்து நம்முடைய பயாலஜி இருக்குல்ல, நம்முடைய உயிரியல்ல ஒரு கடிகாரம் இருக்கு. சரியா பசிக்கும், சரியா தூக்கம் வரும். இல்லை என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனைனா, அங்கே 12 மணி மத்தியானம்னா இங்கே நைட்டு 12 மணி. இதனால இந்த உயிரியல் தன்மை கொஞ்சம் மேலே கீழையா மாறும். எனக்கு இவ்வளோ நாளா பயணம் பண்ற அது மாறல. ஒரு 10 நாளைக்கு முன்னால ராத்திரி 12 மணி மதுரையில தனியா இருக்கிறையா, 12 மணிக்கு தூக்கம் வரல, பளிச்சுன்னு பல்பு எரியுது. ஏந்திரிச்சு உட்கார்றேன், தூக்கமே இல்லை. என்னடா பண்ணலாம், வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா, எதுக்கு தூங்குற ஆளை எழுப்புறது, முழிச்சிட்டு இருப்பாங்களோ இல்லை கவலைப்பட்டுருவாங்களோ பேசினா, அதனால வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல. என் மேல எனக்கு அவ்வளோ ஒரு கோபம், எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்போ 4.5 வயசு குழந்தைக்கெல்லாம் வருது. என் வீட்டில் ஒரு பிள்ளை 4.5 வயசு, குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்குது. எதுக்குடா நீ படிக்கிறனா, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா என்ன வளர்க்குறாங்களான்னு பார்க்குற, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்குது. ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களால வர்றதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்குள்ள நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, என்னடா என் உடம்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, படுத்தா தூங்க முடியும், கோவமா இருக்கு, என்னது இதுன்னு இப்படி திரும்பி டேபிளில் பார்த்தேன். டேபிளில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தது. ஸ்வீட் பாக்ஸ், இனிப்பி பொட்டி. அதை திறந்து பார்த்தேன். 2 சூப்பராக நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தது. அதில் 2 பெரிய ஸ்வீட் இருந்தது. நான் யூஸ்வலாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர் கிடையாது, அதனால தான் சுகர் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடையாது, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு சுகர் இல்லை. அன்னைக்கு எனக்கு தோணுச்சியா அந்த சுகரை நான் சாப்பிடணும்ட்டு 2 பெரிய ஸ்வீட்டை எடுத்து கபகபன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன் பாருங்க, மூளை அப்படியே சாந்தமாய் தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டேனா, காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். 6:30 மணிக்கு பளிச்சுன்னு வந்த ஒரு சொல்ல மந்திரமா கொடுக்குறேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும்.
இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அது இல்லை ஸ்டேட்மெண்ட். சொல்ல இருக்கிற மந்திரம் என்ன தெரியுமா? அப்புறமா தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம ஜெயிச்சிட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவன் ஸ்வீட்டு குடி ஸ்வீட்டு குடு ஸ்வீட்டு குடுன்னு ஏன் கேட்கறான்? புரிஞ்சிருச்சா? அனுபவிச்சிருக்கீங்களா? அவனுக்கு சொல்லட்டுமா? ஒருதலை ராகம் படத்தில் எங்கள் ஐயா டி ராஜேந்தர் சொல்வார், சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ உனக்கு கூடவா புரியவில்லை? அந்த மாதிரி சொல்கிறேன். ஜெயிச்சிட்டா கூட இருக்கிறவனுக்கு ஸ்வீட் கொடு, மந்திர சொல். ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு. வாழ்க்கையில யாரு ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்றது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறோமா அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா எனக்கு?